சேனல்ல இன்னைக்கு என் மனசு ரொம்பவுமே தொட்ட படத்த தான் நான் சொல்லப் போறேன். அத பத்தி தான் நான் பேசப் போறேன். ரீசென்ட்டா Netflixல ஃப்ராங்க்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்த பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்க உள்கருத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, ச்சே! இன்னும் நம்ம சமுதாயத்துல இன்னும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதனால தானே நெறைய பிரச்சனைலாம் உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற ஒரு படம். சரி கதைக்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது. இந்த விக்டர் பிராங்க்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் தான் அப்பா கிட்ட சின்ன வயசுல இருந்தே அதிகாரத்தாலும், அடிக்கப்பட்டு வளர்த்ததாலும் ரொம்பவுமே மன வருத்தத்துல, ஈகோல இருக்கான். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம 90ஸ் கிட்ஸ் நெறைய பேரு இந்த வலிய அனுபவிச்சிருப்போம். ஆனா, நம்ம திருப்பி பதில் குடுக்கணும்னு நெனச்சதில்ல. ஒரு சிலர் பேர் மட்டும் தான் அந்த வலிய தாங்க முடியாம திருப்பி பதில் குடுக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு தான் இது. அவன் என்ன பண்றான் அப்டின்னா, தான் அப்பாவோட மேல ஆகணும். அவனோட பெரிய ஆள் ஆகணும் அப்டிங்கிறதுனால, அவன் ஒரு முடிவெடுக்கிறான் சின்ன வயசுலயே. மரணத்த வெல்லணும் அப்டின்னு முடிவெடுக்கிறான். அவன் பெருசானதும், அவன முட்டாள்தனமான ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றான். எங்கெங்கேயோ இருந்து பணத்தெல்லாம் அவனுக்கு திருடி கொண்டு இல்ல. அவனுக்கு வந்து பணக்கார பலம் இருக்கிறதுனால, தான் ஃப்ரெண்டு எங்கெங்கேயோ இருந்து மிலிட்டரியில இருந்தவங்கள இருந்து, தூக்கு போட்டு இருந்தவங்கள இருந்துன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்கலேருந்து நெறைய பணத்த திருடி இவனுக்கு குடுக்குறான். இப்பதான் இங்க நெறைய இவன் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறான். அவனோட ஆராய்ச்சியோட நோக்கம் என்னன்னா, இவங்களெல்லாம் ஏதோ பாகத்தெல்லாம் ஒட்ட வச்சு கரண்ட் ஷாக் குடுத்தா உயிர் வந்துரும்னு நெனைக்கிறான். ஆனா நெறைய தடவ அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு. கடைசில இவன் எடக்கு மடக்கா அங்க இங்கன்னு உடல் பாகத்தெல்லாம் சேர்த்து கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணும்போது, அந்த உடலுக்கு உயிர் வந்துருது. அத பார்க்க ராட்சச உருவம் மாரி இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல அவன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். விக்டர் தான் உயிர உருவாக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா, அதுவே அவனுக்கு வினையா முடிஞ்சிருது. இவன் என்ன பண்றான்னா, இப்பதான் அந்த உயிர் உருவாயிருக்கு. அது குழந்தை மாரி தான் இருக்கும். அதுக்கு பேச தெரியல, நடக்க தெரியலன்னு அவங்க அப்பா அவன எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, அதே மாரி அந்த குழந்தைத்தனமான ராட்சசன ட்ரீட் பண்றான். அடிக்கிறான், துன்புறுத்துறான். தான் சொல்றத கேட்கணும்னு சொல்றான். ஆனா அது பாவம் என்ன பண்ணும், காட்டுக்குள்ள ஓடி போயிருது. அங்க பக்கத்துல ஒரு குடிசை வீட்ல இருக்கவங்கள பார்த்து எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்னு கத்துக்குது. அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுது. அவன பார்க்காத வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் அவன்கிட்ட பேசிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இவன பார்த்ததும் அவனோட ராட்சசத்தோட பார்த்து அவன விட்டு விலகி போயிடுறாங்க. இந்த துரோகத்த தாங்க முடியாத இவன், தன்னை எதுக்காக உருவாக்குனாங்க? ஏன் உருவாக்குனாங்க? எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விக்டரோட சின்ன தம்பி வில்லியம கொல்றான். அதுக்கப்புறம் விக்டருக்கு கல்யாணமாக இருக்கு. அன்னைக்கு முன்னாடி நைட் அந்த பொண்ணையும் கொன்றுறான் அந்த ராட்சசன். அவனால அந்த வலிய தாங்க முடியாம பனி பிரதேசத்துக்கு ஓடி போயிடுறான் அந்த ராட்சசன். இத கேட்ட விக்டர் அத பா அ கேள்விப்பட்ட விக்டர் ரொம்பவுமே கோவப்படுறான். எதுக்கு இவன் இப்படி பண்றான்னு அவனுக்கு தெரியல. இவன எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்ட்டு பின்னாடி தொரத்தியே போறான் அந்த பனி பிரதேசத்துக்கு. இந்த 2 பேத்துக்குள்ளேயும் ரொம்ப சண்டை வருது. இந்த சண்டையில அந்த ராட்சசன் விக்டர ரொம்பவுமே காயப்படுத்துறான். அவன் சாகும் தருவாயில இருக்கும்போது அந்த ராட்சசன் சொல்றான், "நான் இந்த மாரிலாம் எனக்கு காட்டுக்குள்ள நடந்துச்சு. நீ எதுக்கு என்னைய படைச்ச? நான் வெறும் அன்புக்காக தான் ஏங்குனேன். ஆனா என்னைய எல்லாரும் வெறுக்குறாங்க. நீ இதுக்கு என்னைய படைக்காமயே இருந்திருக்கலாமேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, விக்டர் அந்த நேரத்துல தான், "நீ ராட்சசன் இல்ல. உன்ன படைச்ச நான் தான் ராட்சசன்னு" சொல்லிட்டு உணர்றான். "எனக்கு எங்க அப்பா குடுத்த வலிய உனக்கு நான் குடுத்துறக் கூடாது. அவருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லன்னு" சொல்லிட்டு ராட்சசனோட மடியிலேயே உயிர விடுறான். அப்படியே அதே சோகத்துல அந்த கதையும் முடிஞ்சிருது. இதோட மைய கருத்த நெறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். நம்ம சின்ன வயசுல எதுக்காவது காயப்பட்டுருப்போம். சொந்தக்காரங்க மூலியமாவோ, யார் மூலியமாவோ, ஸ்கூல்லயோ நெறைய காயப்பட்டுருப்போம். நம்மளோட இன்னர் சைல்டு ரொம்பவுமே காயப்பட்டுருக்கும். ஆனா, சில பேர் அத வந்து கண்டுக்க மாட்டோம். ஆனா, ஒரு சில பேருக்கு அது வடுவாவே இருக்கும். அப்படி சில பேர் என்னைய மாரி இன்ஃபீரியர் காம்ப்ளக்ஸோட இருந்திருப்பீங்க. ரொம்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. நானும் இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனா, இப்போ நல்லா இருக்கேன். ஆனா, எனக்கு அதுலேருந்து வெளிய வர டைம் வந்து ரொம்பவுமே லேட் ஆச்சு. ஸோ, நம்மளுக்கு ஒண்ணு நடந்துச்சு அப்டின்னா, நம்ம அத மத்தவங்களுக்கும் நடக்கணும் அப்டின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மத்தவங்ககிட்டயும் அத திணிக்கக்கூடாது. நம்ம காயப்பட்டோம் அப்டின்னா, மத்தவங்களையும் காயப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. அதோட ஒரு மோசமான விஷயம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. ஸோ, ஆ நீங்க அப்டி யாருக்காவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இத அப்டியே விட்டுருங்க. யார் எப்டி இருக்காங்களோ, அவங்கள அப்படியே ஏத்துக்க பழகுங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க குழந்தைங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது அவங்களுக்கு உண்மையிலேயே வலிக்கும். சின்ன வயசுல அவங்க எத வந்து அவங்க
உள்ள வாங்கிக்கிறாங்களோ, அதுதான் அவங்களோட பெரிய வயசுல வெளிய வரும். 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். ஸோ, நீங்க சின்ன வயசுல உங்க குழந்தைங்களுக்கு எந்த மாரியான ஒரு சரவுண்டிங்ஸ, எந்த மாரியான ஒரு உலகத்த காமிக்கிறீங்களோ, அந்த மாரியான உலகத்த தான் அவங்க பெரியவங்களாகட்டும் பார்ப்பாங்க. ஸோ, அவங்க சுத்தி இருக்கவங்கள அவங்க எப்படி பார்க்கணுங்கிறது கூட உங்க கையில தான் இருக்கு. நான் எப்படியோ இதுலேருந்து வெளிய வந்துட்டேன். ஆனா, என்னைய மாரி நெறைய கஷ்டப்படுற குழந்தைங்க நெறையா இருக்காங்க. ஸோ, அதனால அடுத்த ஜெனரேஷனுக்கும் உங்களோட தாக்கத்த அதாவது